என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். உபவாசம் என்ற தலைப்பிலே இந்த இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தை ஒவ்வொரு நாளும் கொடுக்க தேவன் கிருபை செய்கிறார். இன்றைக்கு 11வது உபவாசம் வேதாகமத்தில் எஸ்ராவினுடைய உபவாசம். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 21வது வசனம். நமக்கு தெரியும், எஸ்ராவை 2ஆக பிரிக்கலாம். முதலாவது செருபாபேல் வந்து ஆலயத்தை கட்டினார். இரண்டாவது எஸ்ரா வந்து அவர் ஆத்துமாக்களை கட்டினார். எஸ்ரா ஆத்துமாக்களை கட்டும்போது அந்த ஆலயத்தில் அநேக அசுத்தங்கள் இருந்தது, அவலட்சணங்கள் இருந்தது, அருவருப்புகள் இருந்தது, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த எஸ்ரா உபவாசித்ததற்கான காரணம் பெரிய திட்டத்தை, பெரிய பணியை செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தின எஸ்ரா. அதுதான் இந்த 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். இவங்க பிரயாணப்பட்டு வருவதற்கு முன்பாக ஃபாஸ்டிங் இருந்து இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு நீண்ட பயணம், பொதுவாக ட்ராவல் பண்ணி போகும்போது நம்மலாம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணிட்டு போவோமா? பாருங்கள், ஒரு பெரிய திட்டத்தை செய்வதற்கு முன்பாக ஃபாஸ்டிங், வார்த்தையை வாங்கிறதுக்கு முன்னால் ஃபாஸ்டிங், ஜனங்க பாவம் செஞ்சால் ஃபாஸ்டிங். இந்த ஃபாஸ்டிங் எல்லாமே திரும்ப திரும்ப சொல்கிறேன், உண்ணாவிரதமாக இல்லை, இவங்க உபவாசமாக இருந்தாங்க. நான் இந்த வேதாகமத்தினுடைய 40 உபவாசங்களை தியானிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யாருமே சுயநலத்துக்காக எனக்கு ஏதாவது தாங்க ஆண்டவரேன்றதுக்காக ஃபாஸ்டிங் இல்லை, அவங்க எல்லாம் பொது நலனுக்காக உபவாசம் இருந்தாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய உபவாசத்தினுடைய பேட்டர்ன் எவ்வளவு மாற்ற வேண்டியது இருக்குது பாருங்களேன். இங்கே வாசிக்கிறோம், எஸ்ரா 8:21 அகாவா நதிக்கரையில் இந்த எஸ்ரா தன்னுடைய ஜனங்களோடு கூட உபவாசத்தை கூறுகிறார். எஸ்ராவுடைய இந்த பயணம் ரொம்ப முக்கியமானது. இங்கே இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, எஸ்ரா ஒரு லேவி கோத்திரத்தான், ஆரோனுடைய 13வது தலைமுறைக்காரன். இவன் ஒரு வேதபாரகன், லேவி கோத்திரத்தான். இந்த 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, லேவியர்களுடைய பற்றாக்குறை இருந்த நாட்கள். போதுமான லேவியர்கள் இல்லை. ஏன்னா இவங்க தான் ஜனங்களை தேவன்கிட்ட நடத்துகிறவங்க, தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நின்று அங்கே பாலமாக இருந்து அவர்களை சீர்படுத்த வேண்டியவர்கள், தேவனோடு இணைக்க வேண்டியவர்கள். இதில் ஒரு சில காரியத்தை பார்த்தீங்கன்னா, அகாவா நதிக்கரையில் இவர்கள் உபவாசத்தை கூறுகிறார்கள். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாழ்த்துவதற்காக. அவரே சொல்கிறார், தாழ்த்துவதற்காக அறிவிக்கப்பட்ட ஃபாஸ்டிங். இரண்டாவது, அவர்களுக்காகவும் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் கொண்டு போகிற பொருட்களுடைய பாதுகாப்புக்காகவும் எடுக்கிற ஃபாஸ்டிங். ஏன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது சுயநலத்துக்காக எடுத்தது அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். ஏன்னா ஆலயம் கட்டும்போது இருந்த அந்த பெரிய அந்த மகிழ்ச்சி, அந்த ஜனங்கள் ஆலயத்தில் போய் செட்டில் ஆனாங்களே தவிர ஆத்துமாவை கரைப்படுத்தி கொண்டார்கள். கரைப்படுத்தப்பட்ட ஆத்துமாக்களை சீர்படுத்துவதற்காக தான் எஸ்ரா இப்பொழுது செல்லுகிறார். அப்போ எஸ்ராவுடைய பயணம் எவ்வளவு முக்கியமானது. ஏன்னா ஆலயத்தை கட்டின சந்தோஷத்தில் ஆத்துமாவை பறிகொடுத்து விட்ட ஜனங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக எஸ்ரா புறப்படுகிறார். அப்போது எஸ்ராவுடைய பணி பிசாசோடு டைரெக்டாக டீல் பண்ண போகிறார். ஏன்னா அவங்க ஆத்மாவை பிசாசு கேப்சர் பண்ணி அசுத்தத்தில் விழ வச்சு கிடக்கிற இந்த சூழ்நிலையில் தேவன் எங்களுக்கு பாதுகாப்பு தரும்னு சொல்லி இவர் ஜெபிக்கிறார். அது மாத்திரமல்ல, எங்கள் வழிப்பயணத்துக்காக, செவ்வையான வழியில் எங்களை நடத்தும் அப்படின்னு வழிப்பயணத்துக்காக ஜெபிக்கிறார். வழியில் சத்துருக்கள் வருவாங்க, வழியில் தடுப்பாங்க, வழியில் நிறையா ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ஸ் இருக்கும், இதெல்லாம் நாங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு ஃபாஸ்டிங் இருந்து கர்த்தருக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த ஃபாஸ்டிங்கினுடைய மேன்மை என்னென்னா, 3 காரியம் அங்கே நடக்கிறது. இதில் முக்கியமான காரியம் என்னென்னா, 22ஆம் வசனம், வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். அற்புதமான வார்த்தை. ஃபாஸ்டிங்கில் அவங்களுக்கு கிடைச்ச தெளிவு, ஃபாஸ்டிங்கில் அவங்களுக்கு கிடைச்ச தெளிவு. இந்த ஃபாஸ்டிங் நம்ம வாழ்க்கை எப்போவுமே ஒரு தெளிவை ஏற்படுத்தணும். ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அப்படின்னா
நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டு வந்துட்டு நான் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறேன், ஃபாஸ்டிங் இருந்துட்டு ஒருத்தர் காலில் விழ போகிறேன், ஃபாஸ்டிங் இருந்துட்டு வந்துட்டு எப்படியாவது அவங்ககிட்ட சிபாரிசு கடிதம் கொடுக்க போகிறேன், ஃபாஸ்டிங் இருந்ததுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட லஞ்சம் கொடுத்து எப்படியாவது உள்ளே போயிடுவேன், ஃபாஸ்டிங் இருந்துட்டு நான் ஒருத்தருக்கு நான் லஞ்சம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கல்ல அந்த ஃபாஸ்டிங்கில் கிடைச்ச தெளிவு என்னென்னா, எங்களுக்கு வழியிலே சத்துருக்கள் எதிர்க்கும்போது ராஜா எங்களுக்கு சேவகரை தாரும் அப்படின்னு கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு என்னென்னா, எங்களுக்கு மனுஷ உதவி எங்களுக்கு வேண்டாம், போய் ஒரு ராஜா கிட்டையா எங்களுக்கு பாதுகாப்பு கேட்போம். நிறைய நேரம் நம்முடைய ஃபாஸ்டிங்கில் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிற நோக்கமே எப்படி இருக்குதுல்ல, ராஜா கிட்ட உதவி கேட்பதற்கானதல்ல ஃபாஸ்டிங், ராஜா கிட்ட கையேந்துவதற்காக அல்ல. பிரியமானவர்களே, நான் அடிக்கடி ஜெபிப்பேன். என்னுடைய ஜபங்களில் ஒன்று, ராஜாக்களுக்கு நான் உதவி செய்யணும், நான் உதவி செய்யணும். நம்ம அப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக மாறணும். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. ஸோ முதல்ல அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு கிடச்சிது. பாருங்கள், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும். ஃபாஸ்டிங்குடைய ரெண்டாவது மேன்மை, தேவ கரம் நம்ம மேல் அமர்கிறது. நெகேமியாவுக்கு இருந்துச்சு, இங்கே எஸ்ராவுக்கு இருக்குது. தேவனுடைய பணியை செய்வதற்கு ஆயத்தப்படுறீங்களா? தேவ கரம் உங்கள் மேல் இருக்கும். தேவ கரம்னா தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. ராஜா கிட்ட நான் உதவிக்கு போய் நிற்க மாட்டேன், தெளிவு. இரண்டாவது, தேவ கரம் என் மேல் இருக்கும். தேவ வல்லமையை பெற்றவன், தேவ கரம் நம்மேல் இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கரம் என் மேல் இருக்கட்டும். யாபேஸ் ஜெபித்தாரே, உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும். தேவ கரம் உங்கள் மேல் இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளே, தைரியமாக துணிஞ்சி எந்த படிகளிலும் இறங்க முடியும். கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த உபவாசத்தின் மூன்றாவது மேன்மை என்ன தெரியுமா? தேவனுடைய பதிலை பெற்றுக்கொண்டார்கள். தேவனுடைய பதிலை பெற்றுக்கொண்டார்கள். 23 வசனம், அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டள்ளினார். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டள்ளினார். பிரைஸ் தி லார்ட். தெளிவு இருந்தது, தேவ கரம் இருந்தது, தேவனுடைய பதில் கிடைத்தது. இந்த மூன்றையும் ஃபாஸ்டிங்கில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. உபவாச நாட்கள் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. இந்த 23வது வசனத்தை இன்னைக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்கள். எஸ்ரா 8:23, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டள்ளினார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, எங்கள் ஃபாஸ்டிங்கில் நீங்கள் கொடுக்குற தெளிவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஃபாஸ்டிங் டேஸில் எங்களுக்கு தேவ கரம் எங்கள் மேல் அமரும்படி கிருபை பாராட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உபவாசம் இருக்க இருக்க எங்களுக்கு நீர் கொடுக்கிற ஆண்டவரே ஜெப பதில்களுக்காய் ஸ்தோத்திரம். எப்போதெல்லாம் உங்கள் சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி வருகிறோமோ அப்போதெல்லாம் எங்களுக்கு பதில் கிடைக்கிறது, வெளியரங்கமான பதில் கிடைக்கிறது. உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.